ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம கியூபெக் சிட்டி வந்தால் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு முக்கியமான ஒரு அட்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இட்ஸ் கால் மவுண்ட்மாரன்சி ஃபால்ஸ். ஃப்ரெஞ்சில் வந்து ஷூட் த மவுண்ட்மாரன்சி சொல்லுவாங்க. இந்த ஃபால்ஸ் ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இந்த ஃபால்ஸ் வந்து நயாக்ரா ஃபால்ஸை விட டாலரான வாட்டர் ஃபால்ஸ் சொன்னால் நம்ப முடியுதா? நயாக்ரா வந்து வைடஸ்ட் வாட்டர் ஃபால் மாதிரி. இது வந்து கனடாலே டாலஸ்ட் வாட்டர் ஃபால். நயாக்ரா ஃபால்ஸை விட 30 மீட்டர்ஸ் வந்து டாலராக இருக்கும் இந்த ஃபால்ஸ். இது டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா 83 மீட்டர்ஸ் இருக்கும். இந்த ஃபால்ஸ் வந்துட்டு நம்ம வியூ கியூபெக் டவுன் டவுனில் இருந்து 15 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு டாப் ஆஃப் த ஃபால்ஸ் பார்க்க முடியும், பேஸ் ஆஃப் த ஃபால்ஸ், அப்புறம் பேனரோமிக் ஸ்டேர் கேஸ் வச்சுருக்காங்க. அதுலேருந்து பார்க்கும்போது 2 சைட் ஆஃப் த ஃபால்ஸும் நமக்கு தெரியும். அந்த டாப்பில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் நம்ம நடந்து வரும்போது அந்த ஃபால்ஸ் எங்கேருந்து விழுகுது அப்படின்றத அழகாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிட்டியோட வியூவே நமக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி அந்த பிரிட்ஜ்லேருந்து பார்த்தா இருக்கும். இந்த ஃபால்ஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இந்த ஃபால்ஸ்லேயே வந்துட்டு ரோப் கார் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது, ராக் கிளைம்பிங், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. இந்த ஃபால்ஸ் வந்துட்டு நாட் ஓன்லி சம்மர், எல்லா சீசன்லேயும் பார்க்குற மாதிரி. வின்டருக்குன்னா வின்டர் தனி ஆக்டிவிட்டீஸ் வச்சுருப்பாங்க. அது வின்டரில் அந்த ஃபார்மர், அந்த மிஸ்டெல்லாம் வந்துட்டு சுகர் லோஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஸ் கிளைம்பிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வின்டரில் வச்சுருப்பாங்க. அந்த பேஸ் ஆஃப் த ஃபால்ஸில் வந்து நடந்து போகிறதுக்கு மாதிரி ஒரு இடம். நம்ம அந்த நடந்து போகும்போது அந்த ஃபால்ஸோட மிஸ்டே நம்ம மேலே விழுகும். அந்தளவுக்கு க்ளோஸாக நம்ம அந்த ஃபால்ஸை பார்க்க முடியும். இந்த ஃபால்ஸ் வந்துட்டு அதை சுற்றி வந்து ஒரு பார்க் கூட இருக்குது. அந்த பார்க்கில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான பிக்னிக் ஸ்பாட்டிங். லோக்கலில் இருக்கவங்கலாம் அந்த பார்க்குக்கு தான் நாங்கள் அடிக்கடி வந்து பிக்னிக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க் வந்துட்டு 15 மினிட்ஸ் இருக்கிறதுனால ஈஸிலி ஆக்சசபிளும் கூட. அது எல்லாமே ஈவினிங் டைமில் வந்து இந்த பார்க்கில் ஈவினிங் நைட்டும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த ஈவினிங் லைட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். மற்ற வீடியோஸில் மற்ற அட்ராக்ஷன் பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ.